குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க மேடம். சார் உங்க பேரு, உங்க கம்பெனி நேம் சார்? எம்எஸ்எஸ் பாலிபேக் ரிதேஷ் குமார் என் பேரு. எம்எஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணது 2010ல. சார் எஃப்ஆர்ஐட்டோட சர்வீஸ் எப்படி இருக்கு சார்? நீங்க ட்ரிப்ஸ் நிறைய எடுத்திருக்கீங்க. ஆமா, நல்லா இருக்கு மேடம். ப்ராம்ப்டா வந்துருது ஆன் டைம். பிசினஸ் லொகேஷன் எங்க சார்? கோவூர்ல ஒன்னு இருக்கு, அதுக்கப்புறம் ஆந்திரால ஒன்னு இருக்கு. ஆல் இந்தியா நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்றீங்களா சார்? ஆமா மேடம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா தமன், வாபி, அகமதாபாத், ராஜ்கோட், புனே இங்க இதெல்லாம் மெட்டீரியல் எங்களுக்கு வரும். என்ன மாதிரி ட்ரக்ஸ் தேவைப்படும் சார் உங்களுக்கு? எங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வண்டி தேவைப்படும், பெரிய வண்டி கூட தேவைப்படும், டாடா ஏஸ் அந்த மாதிரி கூட தேவைப்படும். சார் புரோக்கர் கிட்ட இருந்து நீங்க ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கும் எஃப்ஆர்ஐட்ல இருந்து எடுக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க சார்? புரோக்கர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவன் சர்வீஸ் வந்து ஆன் டைம் கொடுக்க மாட்டான். உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அஷூரிட்டியா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அமுச்சு விடுறீங்க, நெக்ஸ்ட் நாள் அமுச்சு விடுறீங்க. போகணும் அப்படி கிடையாது. அவன் ரேட்டும் அதிகமா இருக்கும், பிளஸ் வந்து சொன்ன டைமுக்கு அனுப்ப மாட்டான். பட் நீங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்தா அமுச்சு விடுறீங்க. ஆன் டைம் டெலிவரியும் பாத்தீங்கன்னா டிரைவர் இறங்கணும்னு எங்களுக்கு எல்லாரும் அமுச்சு விடுறாங்க, இன்ஃபார்மும் பண்றாங்க போன் பண்ணிட்டு சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது ஒரு புரோக்கர் கிட்ட அந்த மாதிரி எல்லாம் வராது, உங்ககிட்ட வர மாதிரி ஃபீட்பேக் எல்லாம். சோ அதை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் சூப்பரா இருக்கு, அதான் வேணும் நல்லா இருக்கு, கம்யூனிகேஷனும் பக்கவா இருக்கு, குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. ஓகே, ப்ராம்ப்ட் சர்வீஸ் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே, தேங்க்ஸ்.